ஜூன் மாசம் என்ன பிளான்? இன்டர்னா ஒரு கம்பெனில போயிடணும், படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா காலேஜ் சேர்ந்துட்டு படிக்கணும். ஜூன் மாசம் காலேஜ் வந்துருவாங்க. பிளானும் இல்ல, எப்பறம் உருவாகணும் உண்டு. இப்போதைக்கு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம், அதே பிளான் தான். ஒன்னும் இல்ல சார், காலேஜ் போனோம், அந்த பிளான் தான் இருக்கு, அவ்வளவுதான். ஜூன் மாதம் முழுக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கலாம். ஆனால் ஆதன் சினிமாவுக்கு தளபதியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது தான் பிளானே. இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலில் தளபதியோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இவங்களோட இன்டர்வியூஸாக பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ தளபதியோட பர்த்டேவை இந்த மாதம் முழுக்க நம்ம ஆதன் சினிமா சேனலோட செலிப்ரேட் பண்ணுங்க. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நடுவில் இந்த ஆடியோ லான்ச், மெர்சல் ஆடியோ லான்ச் இன்னும் எல்லாருமே அப்படியே மெர்சலாக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா இன்ட்ரோக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் கன்வே பண்ணுறீங்க, வேற லெவலில் இன்னமும் அந்த ஸ்டேட்டஸில் எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு இடத்துல நம்ம சொல்லலாம் அப்படின்னு. எப்படின்னு உங்களுக்கு சில ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்குது. பெரிய ஹீரோ படவங்க வந்து நம்ம ஆங்கர் பண்ணும்போது எல்லா ஆங்கர்ஸ்க்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் மீட்டிங் வைப்பாங்க. இதுதான் பேசணும், இது பேசக்கூடாது, இது பண்ணணும், அது பண்ணணும். அஃப்கோர்ஸ் அந்த ஹீரோ ஸ்டேஜ் ஏறினதுக்கு அப்புறம் இருக்கிற லைவ் இன்டராக்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு சவுண்டே அப்படிதாங்க இருக்கு. அந்த லைவ் இன்டராக்ஷன் ஒன்று இருக்கு. நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கிறது அது சொல்ல மாட்டாங்க. அது நம்ம இஷ்டம். அது நம்மளோட லிமிட்ஸ் தெரியும். ஒரு ஆங்கரா நம்மளோட லிமிட்ஸ் தெரியும். அந்த ஹீரோ கிட்ட என்ன கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அட் த சேம் டைம் அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அந்த ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் அந்த 2 மணி நேரம் நம்ம பேச போகிறது அது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் வேணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு அவுட்லைனாக இது வேணும்னு. இது விஜய் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறதுனால விஜய் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் இமீடியட்டாக கட் பண்ணி நான் என்ன சொன்னேன், விஜய் ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி என்ன பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன், என்ன பேச விடுங்க, எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுங்க, மற்றது எல்லாமே நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ணிக்கோங்க, விஜய்க்கு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துக்கிறேன், அந்த ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் எனக்கு விட்டுருங்க அப்படின்னு யோசிச்சுட்டு. ஏன்னா நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன்னா அவங்க பதில் சொல்லணும், ப்ரொடியூசருக்கு பதில் சொல்லணும், டைரக்டருக்கு பதில் சொல்லணும், எல்லா ஆடியன்ஸுக்குமே நான் பதில் சொல்லணும். ஸோ யோசிச்சுக்கிட்டு சரி சஞ்சீவ் தானே, உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் பேசினது தான் அந்த இடத்துல சாப்பாடு. சத்தியமாக நான் பேசினது எதுவுமே வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேசல. எனக்கு அந்த நேரத்தில் மனசில் என்ன தோணுச்சோ அது எல்லாமே நான் பேசினேன், அவ்வளோதான். அதாவது நாங்கள் காலேஜில் அதான் எனக்கு என்ன என் மைண்டில் இருந்துச்சுன்னா, ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு 10 வரியில் சொல்லிடணும். அதை எப்படி நம்ம சொல்லலாம்? சரி, ஒரு 3 பசங்க காலேஜில் இருந்தாங்க, இந்த 3 பசங்களுக்கு ஆசைப்படணும், நடிக்கணும்னு ஒரு ஆசை, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெரிய ஆளாயிட மாட்டோமான ஒரு ஆசை, ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சது, அதுக்கு வந்து ஊரே எதிர்ப்பு தெரிவிச்சது, அசிங்க விமர்சனம் பண்ணாங்க, பல விமர்சனங்கள் இருந்துச்சு, சில பாராட்டுகள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் மீறி அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா சில விமர்சனங்கள், சில எதிர்ப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அன்னைக்கு சாதாரண ஒருத்தனா இருந்தேன், இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து உங்க முன்னாடி வந்து நிற்கிறான். மீனவ சமுதாயத்தால அது வந்து ஒரு உண்மையான விஷயம். மீனவ சமுதாயத்தால இன்னைக்கு வரைக்கும் அவரை ஏத்துக்கிட்டாங்க, புரட்சி தலைவர் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹீரோ அப்படின்னு யாரை ஏத்துப்பாங்கன்னா இன்னும் எம்ஜிஆர் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா அது நான் சொன்ன விஷயம் உண்மையான ஒரு ஸ்டாட்ஸ் தான். அவங்க வந்து விஜய் ஏத்துக்கிட்டாங்க, தளபதியை வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதையும் சொன்னேன். சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சு. அதான் இது நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு இடத்துல சொன்னேன். பட் பரவாயில்ல, உண்மையை வந்து எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ப்ரீவியஸ் டே தான் நானும் விஜயும், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நானும் விஜயும் பேச ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கேப் கழிச்சு எனக்கும் விஜய்க்கும் சின்ன ஆர்கியூமெண்ட் வந்துச்சு. நான் பேசல, நான் ஃபோன் பண்ணலன்னு அவன் விட்டான். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஃபோன் பண்ணி அழுதேன். இந்த மாதிரி அழலை, நீ இந்த மாதிரி ஏன் எனக்கு இத்தனை நாள் ஃபோன் பண்ணல அப்படின்னா, நான் எனக்கு ஓமல்ல எந்த கோவமும் இல்லடா, அன்னைக்கு நடந்த சுச்சுவேஷனில் நான் டோட்டலாக தான் கோவப்பட்டேன், நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருந்த அப்படின்னா ஐ ஃபீல் லைக் ஃபுல். சரி ஓகே அப்படின்னு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போய் பேசணும். அதுக்கு 2 நாள் கழிச்சு தான் இந்த ஆடியோ லான்ச். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஏன் ஒரு மாதிரி கண் கலங்கியிருப்பேன் கடைசியில், இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து உங்கள் முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன்னா அந்த சண்டையில் நான் சொன்ன விஷயம், நீ என்ன ஒரு 8-10 மாதம் முன்னாடி நான் ஃப்ளோவில் சண்டையில் சொல்லிட்டேன், நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற, நீ என்ன பெரிய இவனா, நீ என்ன பெருசா நீ பேசிட்டு இருக்கிற, நீ பெரிய என்ன யார் நினச்சிட்டு இருக்கிற நீ ஒன்று அப்படின்னு நான் சண்டையில் கேட்டேன். அவன் பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு இருந்தான். மெர்சல் ஆடியோ பண்ணும்போது அந்த க்ரௌடு, இந்த விஜய்க்கு உண்டான அந்த மாசு,
விஜய் வி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு தலப அப்படின்னு சொல்றதுக்குள்ள அந்த வார்த்தையை முடிக்க முடியாத அளவுக்கு கிளாப்ஸ் சவுண்டு இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே அதான் தோணும்ல, நான் பேசினது எல்லாமே எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வெளில வந்த ஃபீலிங் தான். விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு இருக்கிறான்னா அது வந்து நானா தானா சொன்னது தான். அதுக்கு என்ன காரணம்னா எனக்கு அங்க ஏற்பட்ட ஒரு இம்பாக்ட். இவனை போய் நீ யாருன்னு கேட்டியடா, இவனை போய் நீ என்னத்த பெருசா அப்படின்னு கேட்டிய, அந்த வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய வார்த்தை சஞ்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது வந்து மனசுக்குள்ள இருந்து அங்க பேசினேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அழுதேன். உன்னை போய் அழுதுட்டேன். அப்பதான் நான் அழுதேன். உன்னை போய் நான் யாருன்னு கேட்டேனே, என்ன மன்னிச்சிரு, தெரியாம ஒரு வார்த்தை பேசிட்டேன், தெரியாம ஒரு வார்த்தை பேசிட்டேன். நான் அது மாதிரி டே விடா, டே சும்மா விடா ரொம்ப பண்ணாத, நல்லா பண்ண, நேற்று நல்லா இருந்துச்சு, சரி ஓகே அவ்வளோதான், அது அதோட ஆஃப். ஸோ விஜயோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து நான் இது வரைக்கும் சும்மா பேப்பர்ல படிக்கிறோம் பார்க்குறோம், கண்ணால நான் பார்க்கல. விஜய் என்ன போகும்போதெல்லாம் இப்போ நம்மள ரசிகர் மன்றங்களை ரசிகர்ல பார்க்க போகும்போதெல்லாம் நம்மள கூட்டா போறோம் இல்லை. ஸோ நம்ம சும்மா ஒரு வீடியோல கொஞ்சம் பார்க்குறோம் அவ்வளோதான். ஆனால் நேர்ல பார்க்கும்போது இருக்கிற ஒரு பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கு தெரியுமா. எதுவாக இருந்தாலும் நம்ம நேர்ல பார்க்கும்போது அது வேற லெவல் அப்படி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல நின்று நான் இங்கே நிற்கிறேன், கீழே எனக்கு க்ரௌடு தெரியுது அப்படிங்கிறப்போ அப்போதான் அதோட ஃபுல் வால்யூம் எனக்கு தெரியுது. இதே நான் விஜய் பக்கத்தில் உட்காந்துறத கூட அந்த ஆடியன்ஸாக நான் போயிருந்தேன்னா, விஜய் கூட ஃப்ரெண்டாக போயிருந்தேன்னா, நான் விஜய் அங்கே உட்காந்துருக்கேன்னா பின்னாடி ரோல் உட்காந்துருப்பேன். என்ன இப்படிதான் இப்படி திரும்பி பார்த்துருப்பேன். அது இல்லை, நான் அங்கே நிற்கும் போது எனக்கு இப்படி தெரியுது, 360 டிகிரிஸ்ல தெரியுது எனக்கு எல்லாமே. 180 டிகிரிஸ்ல தெரியும் போது எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருந்து வந்துச்சு. இவனை போய் நம்ம யாருன்னு கேட்டுமே, தப்புடா. ஸோ அது வந்து உண்மையான ஃபீலிங்ல பேசின ஒரு விஷயம் தான் இந்த கடைசியில பேசினது. எனக்கே அப்பப்போ போட்டு பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூப்பர். நீங்க சொல்றப்ப எங்களுக்கே அந்த ஒரு எமோஷனல் தெரியுது நேர்ல இருந்தேன் அப்படின்னு. அவர் மைக்க பிடிச்சாலே பல பேருக்கு இப்ப அள்ளு விடுது அப்படின்னு தான் சொல்லணும்னு. ஸோ தமிழ்நாடு எல்லாரும், தமிழ்நாடு மக்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேள்வி ஃப்ரெண்டா உங்ககிட்ட வைக்கிறேன், நாங்களும் எதிர்பார்க்கலாம்னா. எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. வந்தா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு புரிஞ்சிருச்சு. வந்தா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். என்னங்கிறது கடவுள் தான் முடிவு பண்ணணும். என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுப்பான்னு நினைக்கிறேன். தெரியல என்ன முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்களாம் ஒன்று சேர்ந்தோம்னா சினிமா பற்றி பேச மாட்டோம், அரசியல் பேச மாட்டோம், குப்பையாக ஏதாச்சும் நான்சென்ஸாக தான் பேசிட்டு இருக்கோமே தவிர யூஸ்ஃபுல்லாக அடுத்த நாள் காலையில் என்ன பேசணும்னு கேட்டால் யூஸ்ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. எல்லாமே குப்பையான விஷயங்களா இருக்கும். ஸோ என் ஷூட்டிங்கில் அப்படி நடந்துச்சு, இந்த டைரக்டர் இப்படி சொன்னார், என் டிவியில் அப்படி நடந்துச்சு, நான் சொல்ல மாட்டேன், அவனும் சொல்ல மாட்டான். யாருமே பிஸ்னஸை பற்றியும் பேச மாட்டோம், குப்பை ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு இருக்கோம். அந்த பஞ்சதந்திரம் டீம்ல யாரை வச்சு செய்வீங்க? ஒருத்தரை வச்சு செய்யணும்னா டீமே சேர்ந்து செய்யுது. சம்டைம்ஸ் விஜய் மாட்டிப்பான் அதுல. ஆமா, ஏன்னா அவன் சைலண்ட் இல்ல, டக்குன்னு கவுண்டர் வராது. ஸோ அதை யூஸ் பண்ணிப்பான். ஸ்ரீநாத்லாம் அதை யூஸ் பண்ணிப்பான். ஸ்ரீநாத்துக்கு வந்து மானாவாரியா கவுண்டர் வரும், ஸ்ரீநாத்துக்கும் மனோஜ்க்கும். ஸோ நானும் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். சில டைம் மொக்க காமெடியா பண்ணுவேன், அதனால வாய மூடிட்டு இருப்பேன். விஜய் சுத்தம் பேசுறதே கிடையாது. ஸோ வச்சு செய்வாங்க விஜய். ஆனால் ஒரு ஃப்ளோக்கு மேலே போயிடுச்சுன்னா அவனுக்கு தாங்க முடியலன்னா அவன் வச்சு செய்வான் மறுபடியும் எல்லாருமே. ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் விஜய் மாட்டிப்பான், சம்டைம்ஸ் வந்து ஸ்ரீநாத் மாட்டிப்பான். நிறைய தடவை நானும் மாட்டிருக்கேன். நீங்களும்? நான் ஏதாச்சும் பூ போட்ட சட்டை ஏதாச்சும் ஒன்று போட்டு போவேன். போட்டு போனோன்னு இது என்ன சட்டையா இல்லை கத்தன் துணியா அப்படியே ஒருத்தர் ஆரம்பிப்பான். ஆமா, அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிப்பான். அது எல்லாரும் பிடிச்சிப்பாங்க, பிடிச்சிட்டு என்ன கலாச்சி விட்டுருவாங்க. இன்னொரு நண்பரை பத்தியும் பேசுவானே, சரவணன் அவர்களை பத்தி. சூர்யா செல்லம் ரொம்ப ஹார்ம்லெஸ், எப்படி சொல்றது, சைலண்ட், வெல் பிஹேவ்டு, ஹார்ட் ஒர்க்கரு. அதாவது விஜய்க்காவது சின்ன வயசுல இருந்து நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் எல்லாம் இருந்துச்சு. இவனுக்கு சுத்தம். 4 லைன் பேசணும்னா கூட சாதாரணமா இப்படி பேசும்போது கூட நான் வாயில இருந்து ஒரு 4 வார்த்தை வருது கஷ்டம். இப்படியே தான் இருப்பான். காலேஜ் டைம்ல கூட பேசுமா தான் இருப்பான் கார் பார்க்கிங்ல. இன்னைக்கு அந்த சூர்யா வந்து சிங்கத்தை இங்க பாத்திருக்கேன், அங்க பாத்திருக்கேன், இங்க பார்த்து ஓங்கி அடிச்சா 1.5 டன் வேட்டுறான்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. சூர்யாவுக்கு டான்ஸ்ங்கிறது ஜீரோன்னா ஜீரோ. நாங்கள் ஒன்றா தான் டான்ஸ் கிளாஸ் நடிகர் சங்கத்தில் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஜெயந்திகா கிளாஸ் போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து சூர்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் பர்சனல் அட்டென்ஷன், ஜெயந்திகா கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பர்சனல் அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக கிஷோர் கிட்ட போனோம். கிஷோர் கிட்ட நானும் போனேன். கிஷோர்னால தான் இன்னைக்கு சூர்யா டான்ஸ் நல்லா இம்ப்ரூவ். ஸோ அது சூர்யாவும் ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி கை. அதான் சொல்கிறல, அவங்க வெரி வெரி வெல் பிஹேவ்டு கை. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி காட் இஸ் பிளெஸ்ட் வித் பியூட்டிஃபுல் ஃபேமிலி. அண்ட் ஸோ அவன் ஹாப்பி. அண்ட் வந்து பல டைமென்ஷன்ஸ் எனக்கு அதான் சூர்யா கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினச்ச ஒரு பையன் இன்னைக்கு வந்து ஹீஸ் அ பிஸ்னஸ் மேன், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் அ ஆக்டர், அண்ட் எல்லாமே பண்ணிட்டான். ஸோ ஹீஸ் வென்ச்சர்ட் இன் டு எவ்ரி திங். எல்லாத்துலேயும் கால் எடுத்து வச்சாச்சு, எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறான் கூட.
ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். ஸோ நான் கண்ணால் பார்த்த growth வந்து இவங்க 2 பேர் தான். விஜய் வந்து அஸ்டவுண்டிங் growth. அது சூர்யா வந்து ஃப்ரம் ஸ்கிராச்லேருந்து growthன்னு பார்த்தா அது சூர்யா தான். பேக்ரவுண்ட்லாம் விட்டுருங்க, நான் பேக்ரவுண்ட் பற்றி பேசல. சூர்யாவோட அப்பா இன்னாரு அப்படிங்கிறத பற்றிலாம் நான் பேசல. ஆனால் சூர்யா தானே. சூர்யாங்கிறது யார்? ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சூர்யாவோட டேலண்ட் என்ன, சூர்யாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சூர்யாவோட டேலண்ட் இனிஷியலாக பார்க்க போனால் பிகினிங் டைம்ல 0. ஸோ சூர்யாவா வளர்த்துக்கிட்டது தான் அவனோட டேலண்ட். யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. டேலண்ட்லாம் யாரும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு கற்றுக்கக்கூடிய விஷயம் நடிப்பு கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்குள்ள அது இருக்கணும். அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதை நீங்கள் வெளில கொண்டு வரணும். அது வந்து வெக்கப்படக்கூடாது, இது படக்கூடாது, அவமானங்கள். அவனுக்கும் அதே தான். நிறைய அவன் சொல்லியிருக்கிறான், நேர் டைம்லலாம் ஷூட்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் ஒரு சீன் சொல்லும் போது எவ்வளோ பயம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். பட் அதெல்லாம் மீறி இன்னைக்கு சச் அ கான்ஃபிடென்ட் ஆக்டர், ஒரு வெர்சடைல் ஆக்டர், என்ன ரோல் கூட பண்ணலாம், என்ன கெட்டப் கூட சூட் ஆகும். அண்ட் அழகன் சூர்யா சூப்பர். அண்ட் வந்து ஏன் இவங்க 2 பேர்த்தை பற்றியும் மென்ஷன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் இவங்க மேலே எனக்கு சூர்யா ஆக்டிங்கோட கார்த்தி ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பொசிஷன் கடைசியாக இப்படி இல்லை, சூர்யா ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் அப்ரிஷியேட். ஆஸ் அன் ஆடியன்ஸ் எனக்கு கார்த்தி ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். எந்த படத்துலண்ணே? எல்லா படமும் காமனா பயங்கர. இப்போ நீங்களும் நான் பேசுற மாதிரி தான் கார்த்தியோட ஆக்டிங். அப்படிங்களா? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இதுக்குன்னு மெனக்கட்டணும் அப்படிலாம் கிடையாது. கேஷுவலா என்ன பண்ணிட்டு போவோமோ அதை பண்ணிட்டு அசால்ட்டா பேர் வாங்கிட்டு போறோம். அண்ட் கார்த்திகோட வாய்ஸ் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன் இவங்க 2 பேர்த்தை பற்றியும் கேட்டேன் அப்படின்னா, சூரிய ரிப்போர்ட்டால் நிறைய இஷ்யூ அவர் வந்து ஃபேஸ் பண்ணாரு. அண்ட் தளபதிக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய நெகட்டிவிட்டிஸ். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் குறி வச்சு டார்கெட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை எப்படி பார்ப்போம்? அதை நான் ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஒருத்தவங்க வளர அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. சிவனேன்னு வீட்டில் உட்காந்துருக்கவனை யாருமே டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஒருத்தன் வளர்றான், அது ப்ரொஃபஷனலையாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் வைஸ் அவனோட பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், அப்படிங்கிற போது தான் ஐயோ இவன் வளர்றானே, இவனை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஸோ அப்படி தோண வச்சுட்டாங்கல்ல, அது அவங்களோட சக்ஸஸ் தானே. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். சூப்பர். இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தலை அவர்கள் கூட உங்களோட மெமரிஸ் இங்கே ஷேர் பண்ணிக்கணும். அஜித் சார் தலை வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் தலை தான். நான் ரொம்ப கட்சி கை. யாரை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. நான் யாரோ தான். எனக்கு என்ன எழுதியிருக்கோ, இன்னைக்கு இந்த சாப்பாடுல என் பேர் எழுதிருக்குன்னா அது எனக்கு தாண்டா கிடைக்கும். நீ தலைகளே நின்னாலும் அது உனக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கிறது வந்து தலை. ஒருவேளை அவனுக்கு போயிடுமோ, இந்த இன்ச்சு டவுட்லாம் கூட கிடையாது. என் பேர் எழுதிருக்குன்னா அது எனக்கு தானே வரும், நீ என்ன வேணாலும் பண்ணிப்பாரு, அது எனக்கு தான் வரும். அந்த ஒரு கான்செப்டை ஹோல்ட் பண்ணி தான் என்னோட ஃபீலிங் என்னன்னா, அந்த ஒரு லைன் டேக், அந்த ஒரு டேகை ஹோல்ட் பண்ணி தான் தலை இன்னைக்கு வரைக்கும் தலையாவே இருக்கிறாரு. அது என்னன்னா, அவரும் அதே தானே, நோ பேக்ரவுண்ட், நத்திங், ஒரு ஸ்கிராச்ல இருந்து வந்தவர் தான். நோ பேக்ரவுண்ட்னா நான் சொல்றது ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுறதுக்காங்க யாருமே இல்லை. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் நானா செதுக்குனதுடான்னு சொல்றது வந்து 100% உண்மை. ஸோ அவருக்கு வந்து அந்த கட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ஸ்ரீநாத்தும் ஒரு வாட்டி அவரை ஷூட்டிங்கில் வந்து பார்க்கறதுக்கு போனோம். ஏதோ ஒரு ரீசனுக்காக போனோம். அப்போ ஸ்ரீநாத் ஏதோ கதையா சம்திங் டைரக்ஷன் தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், சம்திங் எதுக்கோ போகணும். இப்போ நானும் கூட போனேன். கேரவனில் உட்காந்து வச்சு இந்த டிராபிக்கான ஜூஸ்லாம் கொடுத்தாரு குடிக்கிறதுக்கு. நானும் ஸ்ரீநாத்தும் விஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியும். நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் இல்லை, ஒரு 10-12 இயர்ஸ் பேக் தான். 2 பேருமே அப்போ டஃப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் படம், அஜித் படம், அவங்க 2 பேரும் ஜாலியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் படங்கள் தான் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் விஜயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சும் டிராபிக்கான ஜூஸ்லாம் கொடுத்துட்டு நாங்கள் குடிக்கும் போது என் லைஃப்ல ஒரே ஏம், உங்கள் ஃப்ரெண்டை நான் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், ஃப்ரெண்டை நான் தூக்கி போட்டு நான் போயிடுவேன், நான் வேணா பாருங்க சரி அப்படின்னு சிரிச்சோம். அது வந்து விஜய் கிட்ட சொன்னா விஜய் சிரிக்கிறான், சூப்பர்ல, என்ன இருந்தாலும் அப்படி சொல்றது ஒரு பெரிய விஷயம் தானடா அப்படின்னா. ஆமா, அந்த மாதிரி தான் சொன்னாரு. நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், எனக்குன்னு இருக்கிறது எனக்கு வரும், நீ என்ன வேணாலும் பண்ணணும், உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு டேக் லைனை வச்சு தான் அவர் லைஃபே ஓட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து எல்லாருக்குமே அந்த ஒரு திங்கிங் வந்துடாது. எல்லாருமே லைஃப்ல ஒரு இடத்துல பயந்துருவோம், ஐயோ சறுக்குருமே, என்ன ஆக போகுது, அடுத்தது என்ன, சறுக்கிடுவோம் இன்னும் சறுக்கிடுவோமோ அப்படின்னு. நான் எவ்வளோ சறுக்குனாலும் நான் ஏஞ்சி வருவேன் அப்படிங்கிற ஒரு பயங்கர போல்ட்னஸ் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ அவர் அந்த விஷயத்துல கிரேட்னா தளபதி. இந்த தலை தான், தளபதி தான்.